நீங்கள் கேட்கவிருப்பது முகேஷ் அம்பானி. ஆசிரியர் என். சொக்கன். குரல் வடிவில் வழங்குபவர் சாம்ஜி. அத்தியாயம் 1. அடிவாரம். ஹெலிகாப்டர் தரையிறங்கிவிட்டது. அதிலிருந்து இறங்கி வருகிறவர் மிகப்பெரிய பிசினஸ் பிரபலம். ஆளை பார்த்தால் 50 வயது தெரியவில்லை. இமயமலை குளிருக்கு ஏற்ப கதகதப்பாக உடுத்தியிருக்கிறார். மற்றபடி உடையில் அனாவசிய அலங்காரங்கள், ஆடம்பரம் எதுவும் இல்லை. அனில் அம்பானிக்கு எப்போதும் நேரத்தை வீணடிப்பது பிடிக்காது. விறுவிறுவென்று நடந்தார். அவருக்கு முன்னே பனிபோர்த்திய மலையில் பரமன் காத்திருந்தான். இந்தியாவின் டாப் பணக்காரர்களில் ஒருவரான அனில் அம்பானிக்கு இமயமலை அடிவாரத்தில் இருக்கும் சிவபெருமானிடம் என்ன கோரிக்கை? வேறென்ன? வழக்கமான அண்ணன் தம்பி சண்டைதான். சிவபெருமான் பார்க்காததா? ஒரே ஒரு ஞானப்பழத்தை வைத்துக்கொண்டு பிள்ளையாருக்குத் தருவதா, முருகனுக்குத் தருவதா என்று அவர் அல்லாடவில்லையா? அவரோடு ஒப்பிடும்போது அனில் அம்பானியின் அப்பா கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி. அவரிடம் நிறைய ஞானப்பழங்கள் இருந்தன. ஆனால் அவர் செய்த பெரிய தப்பு, அந்த பழங்களை தன்னுடைய மகன்களுக்கு முறைப்படி பிரித்துத் தர வேண்டுமென்று அவருக்கு தோன்றவில்லை. மொத்தமாக கூடையோடு அவர்கள் கையில் ஒப்படைத்துவிட்டு போய் சேர்ந்து விட்டார். அதன் பிறகு பிரச்சனைகள் பெரிதாக வெடிக்கத் தொடங்கின. எந்த கம்பெனியில் யார் அதிகாரம் செலுத்துவது, யார் யாருடைய பேச்சைக் கேட்பது, யாரை யார் கட்டுப்படுத்துவது, நிறுவனத்தின் வெற்றிகளுக்கு யார் பொறுப்பு, தோல்விகளுக்கு யார் காரணம் என்கிற தினசரி இழுபறியிலேயே அனில் அம்பானியும் அவருடைய அண்ணன் முகேஷ் அம்பானியும் விலகிச் சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் இந்த விரிசல் மிகவும் பெரிதாகிவிட்டது. முகேஷ், அனில் இருவரும் தங்களுடைய சொத்துக்களை, நிறுவனங்களை, அதிகாரங்களை பிரித்துக் கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை கட்டாயம். அடுத்த பல வருடங்களாக அவர்கள் இருவரும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் மற்றவருடைய தொழிலில் குறுக்கிடுவதில்லை என்று அவர்களுக்குள் ஒரு ஜென்டில்மேன் ஒப்பந்தம். அந்த கணக்குதான் சமீப காலமாக பல்லிழிக்க ஆரம்பித்துவிட்டது. அண்ணன் முகேஷ் அம்பானி திட்டமிட்டு தன்னுடைய வளர்ச்சிக்கு செக் வைக்கிறாரோ என்று தம்பி அனில் அம்பானிக்கு கவலை. அதனால்தான் ஹிமாலய அடிவாரத்தை தேடி வந்திருக்கிறார். முகேஷ் அனிலின் தாய் கோகிலா பென் அம்பானிக்கு கடவுள் பக்தி அதிகம். கூடவே சாமியார்கள், குருநாதர்களின் மீது அளவு கடந்த மரியாதை, நம்பிக்கை. அன்றைக்கு அனில் அம்பானியும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான மனோநிலையில் தான் இருந்தார். இமயமலை பகுதியில் உள்ள சில முக்கியமான இந்து ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்தார். சிறப்பு பிரார்த்தனைகளில் பங்கேற்றார். ஆனால் இதெல்லாம் எதற்காக? அண்ணனுடன் சமாதானமாகப் போக வேண்டும் என்பதற்காகவா? இந்த விஷயத்தை அவர் வெளிப்படையாகச் சொல்லியிருந்தால் சிவபெருமான் பரிதாபமாக உச்சிக் கொட்டியிருப்பார். மிஸ்டர் அனில் அம்பானி, நீங்களும் உங்கள் அண்ணனும் சமாதானம் பேச வேண்டுமென்றால் எதற்கு வேலை மெனக்கெட்டு ஹெலிகாப்டரெல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டு மும்பையிலிருந்து இமயமலை வரை வந்தீர்கள்? உங்கள் வீட்டிலேயே மேல் புளோரில் இருக்கிற அண்ணனை நேரில் சந்தித்து பேசினால் போதாதா? முகேஷ் அம்பானி அனில் அம்பானி விவகாரத்தில் மிகவும் வேதனையான வேடிக்கை இந்த விஷயம்தான். அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து விட்டாலும் அதன் பிறகு பல ஆண்டுகளாக இருவரும் ஒரே வீட்டில் வெவ்வேறு மாடிகளில் வசித்துக் கொண்டிருந்தார்கள். அது எப்படி முடியும்? எப்போதாவது லிப்டில் அல்லது வீட்டுக்கு வெளியே சந்தித்துவிட்டால் அப்படி ஒரு விபத்து நேர்ந்து விடாதபடி முகேஷும் அனிலும் கவனமாக பார்த்து கொண்டார்கள். அண்ணன் அலுவலகம் போகிற நேரத்தில் தம்பி வெளியே வரமாட்டார். இவர் திரும்பி வருகிற சமயமாக பார்த்து அண்ணன் ஆபீஸில் பிஸியாக இருப்பார். இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருவரை ஒருவர் அக்கறையோடு தவிர்த்து கொண்டிருந்தார்கள். இந்த கதை ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருடங்களுக்கு முகேஷ் அம்பானி அனில் அம்பானி இருவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் சில வினாடிகள் கூட பார்த்து கொள்ளவில்லை. ஒரு வார்த்தை கூட பேசிக் கொள்ளவில்லை. ஒரே வீட்டுக்குள் வசிக்கிற இருவர், அதுவும் சொந்த அண்ணன் தம்பி, தங்களுக்குள் இப்படி ஒரு விரோதம் பாராட்ட காரணம் என்ன? அவர்களுக்கு என்ன குறைச்சல்? Sample complete. Ready to continue?